நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். காலை ஜெபத்தினில் கடவுள் வடிவினில் கர்த்தர் தோன்றிவிட்டார். நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மார்ச் மாதம் 29 ஞாயிற்றுக்கிழமை. திருவழிபாட்டில் மிகச்சிறந்த உன்னதமான ஒரு விழாவை கொண்டாட இன்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறை கொண்டாடுகிறோம். ஆண்டவருடைய பாடுகள் எல்லாம் திட்டத்தில் நிறைவடைந்து கொண்டிருக்கிற சிறப்பான நேரத்தில்தான் நாமும் இந்த ஆண்டுக்குரிய சிறப்பான வழிபாட்டு காலத்திற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறோம். அந்த வாயிலின் அடையாளமே திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறு. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக என்கிற ஒரு பெரிய வாசகத்தோடு மத்தேயு நற்செய்தி நம்மை அந்த அழைத்தலுக்கு இட்டு செல்கிறது. இதை உணர்ந்தவர்களாக நாமும் ஆண்டவரோடு எருசலேமுக்குள் பயணிக்கிற பிள்ளைகள் என்பதை உணர்ந்து ஆண்டவரை துதித்து பாடி போற்றுவோம். ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? இன்று திருப்பாடல் 22 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? இறைத்தன்மையில் கடவுள் பாடுகளை ஏற்கவில்லை, மாறாக தன் மனித தன்மையிலேயே அதை ஏற்றுக்கொண்டார். மிசியா என்கிற வார்த்தையின் அடையாளமே மனிதத்தன்மையின் முழுமையின் அடையாளம். இதை நாமும் உணர்ந்து மனிதத்தன்மை என்பது சாபத்திற்குரிய ஒரு நிலை அல்ல, கடவுளே இதை ஏற்று நமக்காக வாழ்ந்து காட்டிய அற்புதத்தின் அடையாளம். இதை உணர்ந்து நாமும் ஆண்டவரோடு பயணிக்க அருள் வேண்டுவோம். பார்ப்போர் எல்லாரும் ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும். தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும்.
திருப்பாடலின் வரிகளை நாம் வாசிக்கிற போது, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, இவர் இவனை மீட்கட்டும் என்று மற்றவர்கள் ஆண்டவர் மீது ஒரு குற்றப்பழியை வைத்து கடவுளையும் அந்த குற்றப்பழிக்குள் இழுத்து பேசுவதை நம் வார்த்தையாக பார்த்து சிந்திக்கிறோம். கடவுள் நேர்மை உள்ளவர், நீதி உள்ளவர். தாம் அன்பு கூர்ந்த பிள்ளைகளை அவர் விடுவிக்கிறார். ஆண்டவர் இயேசு சிக்கிக் கொள்ளவில்லை, மாறாக நமக்காக விடுதலையின் அடையாளமாக இருக்கிறார் என்பதை இன்று நாம் உணர்ந்து ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது, நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணி விடலாம். நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலையில் போய்விடாதேயும், என் வலிமையே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும் என்று ஆண்டவர் இயேசு மன்றாடுவதைப் போல் அமைந்திருக்கிற இந்த வார்த்தைகள், இயேசு இந்த திருப்பாடலை தான் மன்றாடி செபித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். துன்ப வேளையிலும் எல்லாம் முடிவுற்ற நிலையில் கூட கடவுளை புகழ்ந்து அழைத்த அந்த இயேசுவினுடைய வார்த்தைகளை நாம் இதயத்தில் தாங்கி ஆண்டவரை அழைத்து அவருடைய துணையில் பயணிக்க முயற்சி செய்வோம். என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டுக் கொள்கின்றனர், என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றனர். நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலையில் போய்விடாதேயும், என் வலிமையே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பாடுகளை நீர் உம்முடைய சித்தத்தின்படி செயல்படுத்தி உமது மகன் வழியாக மீட்பை எங்களுக்கு தந்தீர். மகனை நிந்தனைக்கும் அவமானத்திற்கும் உட்படுத்தினே. இதன் வழியாகவே, துன்பங்கள் வழியாகவே மீட்பு உண்டு என்பதை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினபடியாக நாங்களும் துன்பங்களை தாங்கி இயேசுவின் சாட்சிகளாக மாற உதவி அருளும். ஆமென். வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.